லட்சக்கணக்கான மையத்துல கலந்து கொண்டாங்க. ஏன்? இந்தியாவிலிருந்து அதிராம்பட்டினத்திலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து, அதுவும் காத்தாங்குடியில வந்து அந்த ஊரை அமைச்சவர் அவர் தான், அந்த ஊரை உருவாக்கினவர் அவர் தான். இன்றைக்கும் காத்தாங்குடி செழிப்பாக இருக்கிறது அந்த ஆலிம் தான். اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله، وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لأن يهدي بك الله رجلا واحدا خير لك من حمر النعم. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கிய பெரும் கொடைதான் இஸ்லாம் என்ற மார்க்கம். இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்து அதில் இந்த நோன்பை கடமையாக்கி, அந்த நோம்பிலும் 20 நோன்புகளையும் பிடித்து கடைசி பகுதியில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடியக்கூடிய வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை அல்லாஹும்ம இன்னல் ஐஷ ஐஷுல் ஆஹிரா, வாழ்க்கை என்பது மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு பெயர் நாங்கள் முஸ்லீம்கள் யாரும் வாழ்க்கை என்று சொல்ல மாட்டோம். இது இன்னொரு வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வந்த இடம். இது வாழ்க்கையாக இருந்தால் நோய் வரக்கூடாது, இது வாழ்க்கையாக இருந்தால் கஷ்டம் வரக்கூடாது, இது வாழ்க்கையாக இருந்தால் மரணம் வரக்கூடாது. வாழ்க்கையில் துன்பம் வருகிறது, தொல்லைகள் வருகிறது, கஷ்டம் வருகிறது, மரணம் வருகிறது, நோய் வருகிறது. அப்படி என்றால் இதற்கு பேர் வாழ்க்கை அல்ல. வாழ்வு எங்க இருக்கிறது சகோதரர்களே? இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில். முஸ்லிம்கள் மாத்திரம்தான் சொர்க்கம் நுழைவார்கள். முஸ்லிம் அல்லாத யாரும் சொர்க்கம் வரமாட்டார்கள். முஸ்லிம்களுடைய கடமைதான் இந்த சுவர்க்கத்தை பற்றி முஸ்லிம் அல்லாத நமது சகோதரர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் சொர்க்கத்தின் பால் அழைப்பது. சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்ததோடு அறிவித்தல் வரும். முதல் அறிவித்தல் என்ன தெரியுமா? இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலன் தமூது அபதா. நீங்க சொர்க்கத்துல வாழுங்க, இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது. இது வாழ்க்கை. மரணம் இல்லாத வாழ்க்கை தானே சகோதரர்களே வாழ்க்கை. அங்கு மரணம் இல்லை. இரண்டாவது அறிவிப்பு செய்யப்படும், இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா. இங்கு ஆரோக்கியமாகவே வாழுங்கள், உங்களுக்கு ஒரு நாளும் நோய் வராது. நோய் வராத இடம் தானே வாழ்க்கை. இன்னைக்கு நோய் இல்லாத யார் இருக்கிறோம்? உலகம் வாழ்க்கை அல்ல சகோதரர்களே. மூன்றாவது அறிவித்தல் வரும், இன்னலக்கும் அன் தஷுப்பு ஃபலா தஹ்ரமு அபதா. இந்த சொர்க்கத்திலே நீங்கள் வாலிபராகவே இருங்கள், உங்களுக்கு வயோதிபம் வராது. இன்று வாலிபர்களாக இருந்த பலர் வயோதிபர்களாக மாறிவிட்டோம். வாழ்க்கை அல்ல இது. அப்படி என்றால் உலகத்தில் எல்லோரும் வாழ்க்கை என்று சொல்கிறார்களே, எல்லோரும் வாழ்க்கையுடைய தத்துவத்தை தெரியாதவர்கள் வாழ்க்கை என்று சொல்கிறார்கள். ஆனால் உலகத்தை படைத்தவன் யார்? அல்லாஹ். அவன் சொல்கிறான், இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வலஹு. உலகம் வாழ்க்கை அல்ல, ஒரு வீண் விளையாட்டு இது. வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக் கூடாது அல்லாஹ் சொல்கிறார். இந்த கொஞ்ச கால வாழ்க்கை
கூடினால் 100 வருடம், தள்ளாத வயது. நீங்க 70 வயது ஒருத்தரோட பேசுங்க, அவர் சொல்ற வார்த்தைகளை கேளுங்க, எனக்கு இவ்வளவு நோய் இருக்குதப்பா சொல்றாரு இல்லையா? 70 வயதிலே 80 வயதானால் 90 வயதானால் தனக்குரிய முழு நோயையும் லிஸ்ட் பண்றார், இவ்வளவு நோய் இருக்குது எனக்கு. ஆகவே சகோதரர்களே, வாழ்க்கை என்பது இன்ஷா அல்லாஹ் மரணத்துக்கு பிறகுள்ளதுதான் வாழ்க்கை. உலகத்தில் என்ன செய்யறோம்? நாங்க பணத்தை சம்பாதிக்கணும். கனடாக்கு வந்திருக்கிறோம் இந்தியாவிலிருந்து. இந்தியாவிலிருந்து கனடாக்கு வந்த எதற்கு? பணத்தை சம்பாதிக்கத்தானே. பணம் மட்டுமல்ல, அமலையும் சம்பாதி. ஆனா அமல் தேவை எதற்கு? அதற்குத்தான் சகோதரர்களே இந்த ரமதான் முஸ்லீம்கள் முஸ்லீம் என்ற பெயர்ல வாழ்றாங்க, பாவம். அவங்கள பார்த்து நாங்க பொறாமப்படுறல, பாவம். அவங்க தொழாதவங்களை பார்த்தா பாவம். ஏன்? மா சலககும் ஃபீ ஸகர், நரகத்தில் உள்ளவங்களை பார்த்து கேட்பாங்களாம் சொர்க்கவாதிகள், ஏனப்பா சக்கர் நரகத்துக்கு வந்தீங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுமா காரணம்? காலூ லம் நகு மினல் முஸல்லீன், உலகத்துல வாழும் பொழுது நாங்க தொழல. சகோதரர்களே, முஸ்லிம்களே, உள்ளத்துல உறுதி எடுங்க, வாழ்க்கையில எனக்கு ஒரு தொழுகை தவறக்கூடாது. ஏன் அல்லாஹ் பள்ளிவாசல வச்சிருக்கிறான்? எவ்வளவு அதான் நடக்குது, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, அல்லாஹ் விட மாட்டான். முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்ட உதவி இறங்கணும். சரி, முஸ்லீம்களா வாழணுமே. பின்னுக்குள்ளவங்க முன்னுக்கு வாங்கல தயவு செஞ்சு. இல்லாடி உங்களோட பயானத்தை நாங்க கேட்கணும். முகமது முன்னுக்கு அனுப்பிடுங்க. இந்த 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். என சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளணுன்றதுக்காக செய்கிறோம். என உபதேசம் கட்டாயம் தேவை. அல்லாஹ் சூரத்துல் முல்க்ல சொல்றான், நரகவாதிகள் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு சொல்லுவார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். சொல்லுவாங்களாம், நாங்க உலகத்தில் ஏதாவது பயான்களை கேட்டிருந்தா, சிந்தித்திருந்தா, இந்த நரகத்துக்கு நாங்க ஒரு நாளும் வந்திருக்க மாட்டோமே, சஈருக்கு நாங்க ஒரு நாளும் வந்திருக்க மாட்டோமே என்று கவலைப்படுவார்கள். அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தில் உபதேசம் கட்டாயம் முஸ்லீம்களுக்கு. ரமலான் வந்தா ஈமான் கூடுற காலம். ரமலான் வந்தா முஸ்லீம்களுக்கு என்ன செய்யும்? ஈமான் கூடும். ஈமான் கூடுற நேரம் இன்னும் கொஞ்சம் ஈமான கூட்டிக் கொள்ளும். நூறுன் அலா நூர், பிரகாசத்துக்கு மேல பிரகாசத்தை கூட்டணும். எங்கட அல்லாஹ்வை நெருங்கணும். நாங்க அல்லாஹ்வை நெருங்க 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 சகோதரர்களே, எல்லா கஷ்டமும் போயிடும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா முழு கஜானாவும் அல்லாஹ் கிட்ட இருக்குது. கஜானா. இந்தியால கஜானா, அரபுல கஜானா. அதெல்லாம் மட்டும் கஜானா சொல்றது, கஜானா. முழு கஜானாவும் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் கிட்ட இருக்கு. என்ன கஜானா உங்களுக்கு தேவை? அல்லாஹ்வை எதிர்த்து நீங்க முன்னுக்கு வரையிலும் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வோட நண்பனாகி அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டு தொழுது சாலிஹானவர்களாக மாற மாற அல்லாஹ் உதவி செய்வான். எங்களுக்கு குடும்பத்துக்கு உதவி செய்வான், பிள்ளைகளுக்கு உதவி செய்வான். கண்ணியமிக்க சகோதரர்களே, ரமதானுடைய இன்னும் 9 நாள் தான் மிச்சம் இருக்குது. 21வது நாள் இஃப்தார். இன்னும் எத்தனை நாள் பேலன்ஸ் இருக்குது? இன்னும் 8 அல்லது 9 தான். இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளோம். இந்த 8 நாளோ 9 நாளோ சகோதரர்களே, ஒரு தொழுகை மிஸ் ஆயிடாம பள்ளியோடே இருக்கிறவங்க புத்திசாலிகள். நீங்க ஸ்ரீலங்காக்கு வந்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால சம்மாங்கோட் பள்ளியை கட்டினது யாரு? சொல்லுங்களேன், யார் கட்டினது? ஸ்ரீலங்கா இந்தியன்ஸா? எந்த நாடு? இந்தியாவில் எந்த ஊர்? அதிராம்பட்டினம். நீங்க இன்னும் கனடால பள்ளி கட்டாம இருக்கீங்களே, அதான கவலையா இருக்கு எங்களுக்கு. ஸ்ரீலங்கால சம்மாங்கோட் பள்ளியை கட்டினது யாரு? அதிராம்பட்டினம். எத்தனையோ பள்ளி கனடா, அதாவது ஜப்பான்ல ஒரு பள்ளி உண்டு, இந்தியன் மஸ்ஜித். ஹலாலான காசை சேர்த்து தான் அவங்க பள்ளி கட்டினாங்க. உங்களோட பாப்பா அப்பா மாரெல்லாம் உலகமெல்லாம் போய் பள்ளி கட்டினது. ஆனா நீங்க கனடாக்கு வந்து இன்னும் பள்ளி கட்டலையே. ஆச்சரியமா இருக்கு. என்ன மறந்துட்டீங்களா? இல்லாட்டி கட்டுற ஐடியா இருக்குதா பள்ளி? என்ன இந்தியா உலமாக்களை கொண்டு வரணும். பெரும் பெரும் உலமாக்கள் இருக்காங்க அதிராம்பட்டினத்துல, காயல்பட்டினத்துல, இந்தியால, மெட்ராஸ்ல கொண்டு வரணும். ரமலானுக்கு அது கொண்டு வரணும். கொண்டு வந்து
இங்கே கிட்டத்தட்ட 1000-2000 ஃபேமிலி இருக்கிற இந்தியா. அதிராம்பட்டினம் மட்டும்தான் வந்திருப்பீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பேர் தான், 100 பேர் தான் வந்திருப்பீங்க. ஏன் ஏன் இதெல்லாம் செய்யறதுண்டா சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போறது, அவ்வளவுதான். வேலையில்லாத்துக்கு செய்யறது அல்ல. பள்ளி கட்டுறது, பயான் வைக்கிறது. காத்தாங்குடின்னு ஒரு ஊர் ஒன்று இருக்கு ஸ்ரீலங்கால, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கதான் அப்துல்லா ஹசரத் ஒரு ஆள் இருந்தார். யாரு? அப்துல்லா ஹசரத் தெரியுதா? உங்களோட ஊர் தானே. எங்க மௌத்தான் அவரு? இந்தியாவில் மௌத்தான, ஸ்ரீலங்கால மௌத்தானாரா? ஸ்ரீலங்கால மௌத்தானார். எத்தனை பேர் மையத்துல கலந்து கொண்டாங்க தெரியுமா? லட்சக்கணக்கான மையத்துல கலந்து கொண்டாங்க. ஏன்? இந்தியாவிலிருந்து அதிராம்பட்டினத்திலிருந்து ஸ்ரீலங்காக்கு வந்து, அதுவும் காத்தாங்குடியில வந்து அந்த ஊரை அமைச்சவர் அவர் தான். அந்த ஊரை உருவாக்கினவர் அவர் தான். இன்றைக்கும் காத்தாங்குடி செழிப்பாக இருக்குது என்ற அந்த ஆலிம் தான். எல்டிடி பிரச்சனை நேரம் முன்னுக்கு நின்று போராடினவர். எந்த ஊர்? உங்களோட ஊர். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் என்றா, நீங்க கனடாவில் இஸ்லாமிய சேவை செய்யும். இப்ப நாங்க தமிழ் ஜும்மாவை தொடங்கி இருக்கிறோம். தமிழ் பயான்கள் இந்த ஹால்ல நடக்குதல்ல, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 வருஷமா நடக்குது. ஏன் செய்யறோம்? இது தொழிலுக்கு செய்யறோமா அல்லது உங்களை கூப்பிட்டு வச்சு வசூல் பண்றோமா? காசி தாங்க காசி தாங்க இல்லையே. காசி கேட்கறது இல்லை. நாங்க யார்ட்டையும் காசு கேட்கறது இல்லை சகோதரர்களே. வாங்க ஜும்மாக்கு வாங்க. மதரசா தொடங்கி இருக்கிறோம். இப்ப அதே மாக்கம் எக்லின்டன்ல மதரசா, பிள்ளை இருந்து ஓதுவீங்க. வசதி இல்லையா? சும்மா ஓதுவீங்க. கடலால வசதி இல்லாதாக்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் பரக்கத்தா தந்திருக்கிறார். சகோதரர்களே, நாங்க ரெடி ஆகும். எதற்கு ரெடி ஆகணும்? சொர்க்கத்துக்கு. நமது முன்னோர்கள், உங்களுடைய முன்னோர்கள் செய்த தியாகங்கள் தான் நீங்க நல்லா இருக்கீங்க. இன்றைக்கு நீங்க முயற்சி பண்ணலண்டா என்ன நடக்கும்? உங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பாதுகாக்கும். இஸ்லாத்தை கொடுக்கல நாங்க பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு இஸ்லாத்தை கொடுக்கல, அல்லாஹ் சொர்க்கத்தை தரமாட்டார். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ரமதானுடைய முக்கியமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்திலே நாங்க ஒவ்வொருவரும் உள்ளத்துல வைராக்கியம் வைக்கணும். நாங்க இஸ்லாத்துல உறுதி அடையணும். இஸ்லாத்துல என்ன செய்யணும்? அது சொல்ற இஸ்திகாமத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ. ஸ்ரீலங்கால இன்னொரு ஊர் ஒன்று அட்டாளச்சேன. என்ன ஊர்? பேச விளங்குதா தம்பி பின்னுக்கு? ஸ்ரீலங்கால இன்னொரு ஊர் ஒன்று அட்டாளச்சேன. என்ன ஊர்? அங்க ஒரு மதரசா உண்டு, ஷர்கி மதரசா. அதுக்கும் வந்தது அதிராமட்டத்தில் இருந்தது. அதுக்கு ஒரு உஸ்தாத் வந்தது அங்க இருந்ததா. ஒவ்வொரு ஊரா சொல்லிட்டே போல. உங்களுக்கு இன்று வரைக்கும் இந்தியாவிலிருந்து உலமாக்கள் வராங்க, ஓதுறாங்க, ஓதி கொடுக்கிறாங்க. சிறப்பாக போய்கொண்டே இருக்கிறது. அவங்க செஞ்ச தியாகங்கள். ஆனா கவலை என்னண்டா, கனடாவுக்கு இந்தியா ஒரு ஆலிமும் வரல. ஸ்ரீலங்கா 2-3 ஆலிம்கள் இருக்கிறோம். அங்கிட்டு இங்கிட்டு அடிபட்டு உதப்பட்டு இருக்கமா இல்லையா? பயான்கள், தமிழ் பயான்கள் அடி வைக்கல. அது இந்தியாவிலிருந்து உலமாக்களை கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். முயற்சி ஒன்று பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். கொண்டு வந்து நிகழ்ச்சியில வச்சு கொள்கைகளை விடுங்க. கொள்கை இல்லாத இஸ்லாம் மட்டும் போதும் எங்களுக்கு. அந்த கொள்கை இந்த கொள்கை அதெல்லாம் விடுங்க. இஸ்லாம் அவ்வளவு போதும். கொண்டு வந்த சகோதரர்களே, மார்க்கத்தை பேசுவாங்க, ஹலால் ஹராம பேசுவாங்க, சொர்க்கத்துக்கு வழி காட்டுவாங்க. அதனால ரமதான், அடுத்த ரமதானுக்காவது ஒரு ஆலிம கொண்டாடு, ஒரு இடத்தை எடுத்து இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இஃப்தார்ல இவ்வளவு சந்தோஷம் என்றா 30 நாளும் நீங்க சேர்ந்த அவ்வளவு சந்தோஷம் வரும். இங்க ஏழைகள் இல்லை, எல்லா செல்வந்தர்கள் தான் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இஃப்தார் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். நாங்க கியாமுல் லைல் தொடங்கி இருக்கோம் நேத்துல இருந்து. விளங்குதா சொல்றது? எங்க? மஸ்ஜிது பிலால்ல. மஸ்ஜிது பிலால்ல கியாமுல் லைல் 3 மணிக்கு ஸ்டார்ட். 2 இல்ல 3 மணிக்கா டேல இருந்து. எத்தனை மணிக்கு? லேடிஸும் வரலாம், எல்லாரும் வரலாம். வாங்க இன்ஷா அல்லாஹ். தமிழ் பயானும் இருக்கும். கியாமுல் லைல் 4 ரக்காத் முடிச்சிட்டு தமிழ்ல ஒரு பயான் நடக்கும். அது முடிச்சிட்டு அடுத்த 4 ரக்காத் வித்ர். என்ற எல்லாத்தையும் உருவாக்கும். நாங்க ஜும்மா நடக்குது உங்களுக்கு தமிழ்ல, மதரசா இருக்குது தமிழ்ல, இதே போல கியாமுல் லைல் நடக்குது, கியாமுல் லைல்ல பயான் தமிழ்ல. இதெல்லாம் தொடங்கி வச்சிருக்கோமே எல்லாருக்கும் தான். இது தொழிலுக்கு இல்லை, இது ஒன்று. அதனால சகோதரர்களே, நீங்க ஒவ்வொருவரும் இதுல கலந்து கொள்ள முயற்சி பண்ணு. கலந்து கொள்ளதான் எங்கட ஈமான் உறுதி அடையும். எங்கட பிள்ளைகளை சரியாக வளர்த்தெடுக்கலாம். பல பிள்ளைகளை இங்க பார்த்துட்டோம். பாவம், ஒவ்வொருத்தன முடிய பார்த்தா ஜூல உள்ளது மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பொடியமாற முடிய பார்த்தா எப்படி இருக்குது? ஜூ நல்ல, மிருகம் நல்ல, அப்படி முடி வளர்த்திருக்கார். வாப்பாக்கே சொல்லல முடி வெட்டு மகன் என்று. அவன் மாறி வாரா மத்த பக்கம். அதனால மதரசாக்கள் இன்ஷா அல்லாஹ் திருத்தி எடுக்கும் பிள்ளைகளை. நாங்க ரமலான்ல முடிஞ்சு பெண்களுக்கு நிகழ்ச்சி வைக்கணும், பெண்களுடைய மதரசாவை தொடங்கணும்.
எங்கட நாடுகள் இருக்கக்கூடிய முழு விடயத்தை நாங்க சிறப்பா இங்க செய்யறோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் உதவியா இருப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? என்ன இன்ஷா அல்லாஹ் வருது இல்ல, என்னத்துக்கு உதவியா இருப்பீங்க? முதலாவது வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வரணும், வருவீங்களா இன்ஷா அல்லாஹ்? ஜும்மா அன்றைக்கு சகோதரர்களே வேலை மட்டும் வச்சு கொள்ளாது. ஏன் ஏன் வெள்ளிக்கிழமை துவா கபூல் ஆகிற நாள். ஒரு துவால நம்பிக்கை இருக்குதா? துவால நம்பிக்கை இருந்தா வெள்ளிக்கிழமை வேலை வைக்காது. வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வாங்க, நேரத்தோட துவா கேளுங்க. அல்லாஹ் நீங்க வெள்ளிக்கிழமை $1000 உழைக்கீங்கடா அல்லாஹ் உங்களுக்கு $10,000 தருவான் பரக்கத். அல்லாஹ்வுக்காக விடுங்க, வெள்ளிக்கிழமை வேலை செய்யாது. இதே ஹோல்ல ஜும்மா நடக்குது. முதலாவது வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். என்ன தமிழ்ல ஜும்மா ஒரு அரை மணித்தியாலம் அழகா கேட்டுட்டு அழகா சந்தோஷமா போங்க. ரெண்டாவது மதரசா தொடங்கி இருக்கிறோம். மதரசாக்கு நீங்க ஓதவாருண்டா ஓதவாங்க, பிள்ளைகளை சேருங்க தயவு செஞ்சு. எங்க இருக்கு மதரசா சொல்லுங்க பாப்போம். முகமது ஆபீஸ் அடுத்த பில்டிங், அடுத்த ஆபீஸ் மார்க்கம் எக்லிங்டன்ல உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து சேருங்க. ஏண்டா ஆன்லைன்ல ஓதுறதால மாற்றங்கள் நடக்குமோ தெரியாது. கொஞ்சம் பிள்ளைகள் எடுத்து தொழுவிக்க பழக்கி எல்லாத்தையும் பழக்கி எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். மூணாவது தான் கியாமுல் லைல் தொடங்கி இருக்கோம் பிலால் மஸ்ஜிதுல. இன்ஷா அல்லாஹ் அண்டையில இருந்து வாங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு இஸ்லாமிய காரியங்களையும் ஏழுமான அளவு நாங்கள் உயிர்ப்பிப்போம். எதற்காக? அல்லாஹுடைய பொருத்தம் சொர்க்கத்தை அடைவதற்காக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வாஃப் அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين يا عزيز يا حكيم يا عزيز يا حكيم يا عزيز يا حكيم يا ذا الجلال والإكرام. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ எங்களுக்கு பாக்கியம் தருவாயாக, ஒவ்வொரு தொழுகையையும் பேணுதலாக தொழும் பாக்கியத்தை தருவாயாக, முஸ்லிமாக பிறந்ததை போன்று யா அல்லாஹ் முஸ்லிமாக மரணிக்கும் பாக்கியத்தை தருவாயாக, ஒவ்வொரு ஜும்ஆக்களையும் சரியாக தொழும் பாக்கியத்தை தருவாயாக, பிள்ளைகளை ஓதுவிக்கும் பாக்கியத்தை தருவாயாக, ரமதானுடைய மீதமாக இருக்கும் ஒவ்வொரு தொழுகையை ஃபர்லான தொழுகைகளையும் பள்ளிவாசல்கள் தொழும் பாக்கியத்தை தருவாயாக, ஒவ்வொரு இரவையும் ஹயாத்தாக்கி கியாமுல் லைல் நின்று வணங்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் பெருநாளை சந்தோஷமான இபாதத்துகள் மூலம் சந்தோஷமான நாளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உலகத்துடைய பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக, கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக, தொழிலில்லாதவர்களுக்கு தொழில்களை பரக்கத் செய்வாயாக, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி வைப்பாயாக, ஹராமை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, ஹலாலான ரிஸ்கை நசீபாக்குவாயாக, நோயாளிகளுக்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் குடும்பங்களில் எங்களில் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அனைத்து நோய்களையும் ஷிஃபாவாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மரணத்தை சந்தோஷமான தினமாக ஆக்குவாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. நமது மூதாதையர்கள் பெற்றோர்கள் கபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே, அவருடைய கபர்களை சொர்க்கமாக ஆக்குவாயாக. நாங்களும் கபருக்கு வர இருக்கிறோம் ரஹ்மானே, அந்த கபரை ரௌலத்தும் மின் ரியாதில் ஜினானாக ஆக்குவாயாக. எங்களுடைய எல்லா கட்டங்களிலும் உதவி செய்வாயாக. எங்களுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله.
أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله